பாலியல் வன்கொடுமையால் 16 வயது சிறுமி தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் குற்றவாளியான இளைஞருக்கு வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கி போக்சோ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த 16 வயது சிறுமி கடந்த 4 ஆண்டுக்கு முன்னர் தற்கொலை செய்து கொண்டார். விசாரணையில் சிறுமி 3 மாதம் கர்ப்பமாக இருந்தது தெரியவந்தது. இது தொடர்பாக DNA சோதனை செய்ததில் அதே பகுதியைச் சேர்ந்த சதீஷ் என்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர். திருமணம் செய்து கொள்வதாக கூறி சிறுமியை ஏமாற்றி சதீஷ் கர்ப்பமாக்கியதால் மனமுடைந்த சிறுமி தற்கொலை செய்து கொண்டது அம்பலமானது. இந்த வழக்கு கடந்த 4 ஆண்டுகளாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள போக்சோ நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் இளைஞருக்கு வாழ்நாள் சிறை தண்டனை மற்றும் 10,000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார். மேலும் சிறுமியின் பெற்றோருக்கு தமிழக அரசு 5 லட்சம் ரூபாய் நிதி வழங்குமாறும் நீதிபதி உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது. லாலு பிரசாத் யாதவ் உள்ளிட்டோருக்கு எதிரான வழக்கில் அமலாக்கத்துறை இணை இயக்குநரை ஜூலை 6ஆம் தேதி ஆஜராக டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நிலத்தை லஞ்சமாக பெற்றுக்கொண்டு ரயில்வே துறையில் வேலையளித்த புகாரில் லாலு பிரசாத் யாதவ் உள்ளிட்டோருக்கு எதிரான வழக்கை டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் நீதிபதி விஷால் கோகனை விசாரித்தார். அமலாக்கத்துறை சார்பில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய அவகாசம் கோரிய நிலையில் இந்த வழக்கில் சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து 2 ஆண்டுகள் ஆகியும் அமலாக்கத்துறை ஏன் இதுவரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை என்று நீதிபதி கேட்டார். MP MLAக்கள் தொடர்புடைய வழக்குகளை விரைந்து விசாரிக்க உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவுகளையும் சுட்டிக்காட்டினார். இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்களுடன் ஜூலை 6ஆம் தேதி ஆஜராக அமலாக்கத்துறை இணை இயக்குநருக்கு உத்தரவிட்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.